ஈசாவில் என்னாச்சுன்னா கிராமோத்சவம் போட்டிகள் எப்பன்னா ஆகஸ்ட் 16ஆம் தேதி வந்து தொடங்கியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதுக்கு தான் மொத்த பரிசு தொகை எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னா சொன்னா கண்டிப்பா நீங்களும் ஷாக்கிங் ஆயிருவீங்க. மொத்தம் சேர்த்து 67 லட்சம் எப்பனா வருது. இதை பத்தி பல விஷயங்கள் வந்து பார்க்க போறோம். மறந்துடாம உங்களுக்கு எல்லாம் ஈசா கோயில் ரொம்ப பிடிச்சி லைக் பண்ணிட்டு என் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சத்துருவால் தொடங்கப்பட்டுள்ள ஈசா கிரோமோத்வால் பாரத்தின் மாபெரும் கிராம விளையாட்டு திருவிழா வந்து உருவெடுத்துள்ளது. இந்த விளையாட்டின் தான் திருவிழாவின் 17வது பதிப்பாக ஈசா கிராமோத்சவம் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி தொடங்கப்பட்டு உள்ளது. இதுல தான் 30,000க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்து 50,000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வந்து பங்கேற்று உள்ளனர். இது தொடர்பானதான் பத்திரிகை சந்திப்பு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் இன்று எப்பன்னா 6/8/2025ஆம் ஆண்டு நடைபெற்றுள்ளது. இதுல தான் ஈசா தன்னார்வலரும் சரி, ஒரு பேமஸான எழுத்தாளரும் சரி, கலைமானி மரபின் மைதன் முத்தையா கலந்து கொண்டு இந்த ஆண்டு போட்டிகள் குறித்து பேசியுள்ளனர். அவருடன் தான் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த கிராமோத் சன்னர்வாட் சங்கவி மற்றும் விளையாட்டு வீரர்கள் ராகேஷ் அரவிந்த் உள்ளிட்ட பங்கேற்றுள்ளனர். இதுல தான் முத்தியா அவர்கள் வந்து பேச வந்து என்ன விஷயம்னா, நம் கிராம ஒரு வாழ்வில் தான் இருந்த பல்வேறு ஒரு கலாச்சார அம்சங்களை நாம் வந்து இழந்து விட்டோம். இதனால தான் கிராம மக்களின் வாழ்நாளில் வந்து உற்சாகம் என்பது குறைந்து கொண்டு வருகிறது. கூடுதலாக வந்து கிராமங்களில் வந்து நிலவும் ஒரு பொருளாதார பிரச்சனைகள் மற்றும் வேலை வாய்ப்பு இல்லாத சூழல்களில் வந்து இளைஞர்கள் போதை பழக்கங்களை வந்து அடிமையாக நிலை இருக்கின்றது. இந்த நிலை தான் கிராம மக்களின் வாழ்நாள் உற்சாகத்தை மீட்டெடுத்து கொண்டாட்ட ஒரு உணர்வை கொண்டு வருவதற்கான ஒரு முன்னெடுப்பாக தான் ஈசா கிராமோத் திருவிழா சத்துர்பா வந்து 2004ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதுதான் ஒரு யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் போதை பழக்கத்திலிருந்து விடவும் சரி, ஜாதி ஒரு தலைகளை வந்து உடைத்து பெண்களுக்கு வந்து வலிமை அளிக்கும் சரி உதவுகிறது. மேலும் தான் இது தொழில்முறை ஒரு விளையாட்டு வீரர்களும் சரி இல்லாமல் விவசாயிகள், தூய்மை ஒரு பணியாளர்கள், மீனவர்கள், தினக்கூலி தொழிலாளர்கள், இல்லத்தரசிகள் ஆகிய எளிய ஒரு கிராம மக்களுக்கு வந்து நடத்தப்படுகிறது. இது குறித்த சத்துரு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஈசாவோட பவுண்டேஷன் தலைவர், ஈசா கிராம மோத்வான் மற்றும் விளையாட்டின் வாழ்க்கையை கொண்டாடும் ஒரு திருவிழா தான். விளையாட்டு சமூக பிரிவுகளை தாண்டி மக்களை ஒன்றிணைக்கும். இதுதான் விளையாட்டின் வந்து ஒரு சக்தி சொல்லலாம். ஜாதி மதம் மற்றும் பிற ஒரு அடையாளங்களை வந்து எல்லங்களை வந்து உற்சாகம் வந்து விளையாட்டு மூலம் அளிக்க முடியும். இது ஒரு சிறந்த ஒரு விளையாட்டு வீரர் வந்து மாறுவது பற்றி வந்து அல்ல, மாறாக வாழ்நாள் முழுவதுமே விளையாட்டு தனிமையோடு இருப்பது பற்றியது. ஒரு பந்தயம் முழு ஒரு ஈடுபட்டாலும் உற்சாகத்துடன் சரி வீச முடிந்தால் பந்து உலகத்தை மாற்றும் உற்சாகமே வந்து விளையாடுவது தான் மகிழ்ச்சி வந்து நீங்கள் வந்து அறிய வேண்டும் என ஈசா பவுண்டேஷன் சத்குரு அவர் வந்து தெரிவித்து வந்து உள்ளனர். முக்கியமா எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு ஆண்டும் சரி இந்த கிராமப்புற விளையாட்டு திருவிழா தான் மிக ஒரு விரிவாகவும் சரி ஒரு பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் இந்த ஆண்டு கிராம மோத்வால் விளையாட்டு போட்டிகள் இந்த மாதம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது. இதுல தான் ஆண்களுக்கு வந்து பார்த்தா வாலிபால்னா கைப்பந்து மற்றும் பெண்களுக்கு எரிபந்துனா இத்ரோ பால் போட்டிகள் வந்து நடத்தப்பட உள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா மற்றும் இந்தியா இருக்கிற பல ஸ்டேட்டுகள் வந்து முறையா வந்து ஒடிசா உள்ளிட்ட 6 மாநிலங்களும் சரி, யூனியன் பிரதேச புதுச்சேரியும் சரி இந்த போட்டிகள் வந்து நடைபெற்றுள்ளது. இதுல தான் 30,000க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து 6,000க்கும் மேற்பட்ட அணிகள் மூலம் 50,000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் விளையாட இருக்கின்றார்கள். அதில் தான் குறிப்பாக 5,000க்கும் மேற்பட்ட கிராமப்புற பெண்கள் வந்து களம்பெறி உள்ளனர். இந்த போட்டிகளில் தான் 3 நிலைகள் வந்து நடைபெறும். முதல் நிலை தான் கிளாஸ்டர் அளவிலான போட்டிகள் இந்த மாதம் 16ஆம் தேதி ஆகஸ்ட் 16 - 17ஆம் தேதிகளில் நடைபெறும். 2ஆம் நிலை தான் மண்டல அளவிலான போட்டிகள் வந்து அடுத்த மாதம் செப்டம்பர் 7ஆம் தேதி நடைபெறும். இதையடுத்து தான் 6 மாநில அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி செப்டம்பர் 21ஆம் தேதி கோவையில் ஈசாவில் உள்ள புகழ்பெற்ற ஆதியோ வலயத்தில் நடைபெறுள்ளது. இறுதி போட்டி ஃபைனல் ரவுண்டு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு பாரபந்துனா வாலிபால் போட்டி நடைபெறும். இந்த போட்டியில் தான் ஒரே கிராமத்தை சேர்ந்த மக்களால் மட்டுமே அணிகளை வந்து உருவாக்க முடியும். தொழில்முறை வீரர்கள் அணிகள் வந்து இடம்பெற வந்து முடியாது. இதுல தான் கிராமப்புற அணிகள் இலவசமா வந்து பங்கேற்கலாம், ஆனால் முன்பதிவு வந்து செய்வது கட்டாயம் என்று சில நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் சைடில் கொடுத்து செக் பண்ணிக்கேன், சரிங்களா? இந்த நம்பருக்கு உங்களுக்கு எல்லாம் முன் புக்கிங் பண்ற மாதிரி ஐடியா நம்பர் எப்படின்னா கான்டாக்ட் எல்லாம் பண்ணிக்கோங்க.